ஃப்ரெண்ட்ஸ், ரவியோட அண்டு டீகோடர் ப்ரோலாஜிக் இந்த FT00 ஜீன் போட்டிருக்காங்க. இது ஒரு கெய்னர். ஜீன்றது வந்து கெயின் ஸ்டேஜ் தான். இதில் வந்து சப்பு ப்ரீ இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பிடி ஸ்டேஜும் இருக்குது. 3 சேனல் கெய்னர் இருக்குது. சிம்பிளாக ஒரு 5.1 ஆம்ப் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு FT00 கிட்டோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆடியோ ரெஸ்பாக்ஸ், ஹெச்டி ரெஸ்பாக்ஸ் யாராவது பயன்படுத்துகிறவங்க இந்த ப்ரோலாஜிக்கை பயன்படுத்தலாம். இதில் இருந்து எப்படி எடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, அது ஃபஸ்ட்டு இதனோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸை சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோலாஜிக்கை பற்றி கொஞ்சம் கண்டினியூவாக பேசுகிறேன். மேட்ரு என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது மக்கள் பயன்படுத்த முடியுமா, இது சாத்தியமா அப்படின்றத வந்து கடைசியில் சொல்லிக்கிட்டு வரேன் பாருங்கள். இப்போ இந்த FT00 வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவீன் போட்டிருக்கு பாருங்கள். இந்த இடத்தாண்ட 5.1 இன்புட்டு, இதனோட சேனலோட டீட்டெயில்ஸ் இன்புட் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து அவுட்புட்டு. இந்த F15 போட்டிருக்கிறதுக்கு நேராக அவுட்புட்டு, இந்த ரவீன் போட்டிருக்கிறதுக்கு நேராக இருக்கிறது வந்து இன்புட்டுங்க. இந்த 6 சேனல் இன்புட்டு, 6 சேனல் அவுட்புட்டு. இப்போ இதில் வந்து பேசிக் ட்ரிபிளுக்கான பிடி ஸ்டேஜ் கண்ட்ரோலு. ஒரு 5.1 மேக் பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப் சுவிட்சோ எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இந்த பல சுவிட்சுகளை போட்டு இந்த டீகோடரை மெர்ஜ் பண்ணுறேன், இந்த கெய்னர் போர்டு போட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ற ஒரு விஷயமே தேவையில்லை. அதே மாதிரி மாஸ்டர் வால்யூமை எங்கே பயன்படுத்தணும் எங்கே பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற நண்பர்களுக்கும் அதுவும் நான் வந்து சொல்கிறேன். மாஸ்டர் வால்யூம் போடுறது உங்கள் விருப்பம், போடாமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம். ஆனால் கம்பல்சரி வந்து மாஸ்டர் வால்யூம் இருந்தால் தான் ஒரு 5.1 வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ண முடியும். அதை டோட்டலாக நீங்கள் கண்ட்ரோலும் பண்ண முடியும். இப்போ இதனோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து டேரெக்டாக இதனோட இன்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே 5.1 அவுட்புட்டுன்னு இருக்கும், அங்கே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து டீகோடர் இருக்குது இல்லைங்களா வரிசையில். இப்போ இதில் வந்து பாருங்கள், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, SL, SR, சென்டர், சப்பு. இப்போ இதில் வந்து கிரவுண்டு காமனாக இங்கே ஏதோ ஒரு இதில் எடுத்துப்பீங்க, மற்ற வயர் ஒன்று ஒன்றா சால்டர் பண்ணிப்பீங்க. மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 வயர் எடுப்பீங்க. எந்த 5.1 அவுட்புட்டை டீகோடரில் எடுத்தாலும் ஒரு கிரவுண்டு, அதுக்கடுத்து 5.1 அவுட்புட்டு. ஓகேங்களா? இப்போ பார்த்துருங்க, இதிலேருந்து டோட்டலாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க. இப்போ அதே கனெக்ஷன் தான் இங்கேயும் இருக்கும் பாருங்கள். கிரவுண்டு, சப்வூஃபரு, அதே மாதிரி சென்டரு, சரவுண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு. இந்த பின்னு அப்படியே வரிசையில் தான் வரும். இப்போ ஒரு ஸ்டேஜின்னு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் கிரவுண்டு, ஒரு ரிப்பன் வயரில் சால்டிங் அடிச்சிங்கனாலும் அதை அப்படியே திருப்பிட்டு வந்து இங்கே கிரவுண்டு வயரை பற்ற வச்சுட்டு வரிசையில் பின் கொடுத்துட வேண்டியதான். இதுக்கிடையில் மாஸ்டர் வால்யூம் வேணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் இதை பாருங்க, இந்த டீகோடர்லேருந்து வர ஜாக்கை இங்கே சொருவிடுங்க. இந்த வீடியோ முழுக்க கனெக்ஷன் டீட்டெயில்ஸ், இதை இந்த ப்ரோலாஜிக்கை பற்றி கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் தான். இந்த ஜாக்கை இப்படி சொருவிட்டேன். இந்த பக்கம் பிளாக் ஒயர் தான் கிரவுண்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பிளாக் ஒயர் தான் கிரவுண்டு. ஓகேங்களா? இப்போ இந்த 2 போர்டையும் தூக்கி இந்த ஓரம் போட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என்ன பண்ணுறேன், எப்பவுமே நம்ம வந்து இது ஒரு பவர் ஆம்புன்னு வச்சுக்கிங்க. இது பவர் ஆம்பு, 5.1 பவர் ஆம்பு. மாஸ்டர் வால்யூமில் வந்து நம்ம எப்படி கொடுப்போம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரவுண்டு. இந்த கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. இந்த கண்ட்ரோலில் இந்த ஓரம் ஃபுல்லாக கிரவுண்டு. நான் என்ன பண்ணிடுறேன், இந்த கிரவுண்டு ஒயரை இந்த ஓரமாக கொடுத்துட்றேன். ஓரம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து சப்வூஃபர் வயர் எடுத்துக்கிட்டேன், இங்கே கொடுக்குறேன். இந்த பக்கமே இருக்குது அந்த கனெக்ஷன். இந்த வால்யூம் கண்ட்ரோலில் சென்டர் பின்னில் வர்றது ட்ராக்கை பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். இங்கே பற்ற வைக்கிறேன். அதுக்கடுத்து சென்டர் ஒயரு அதுக்கு பக்கத்துலேயே பற்ற வைக்கிறேன். இது மாதிரி இப்போ கண்ட்ரோல் அடிக்கும்போது நீங்கள் இந்த மாஸ்டர் வால்யூமை சவுண்டு குறைக்கும் போது எனக்கு ஹம்மிங் வருது
அப்படின்னு நினைக்கிற நபர்கள் இந்த மாதிரி பிரச்சனை வராது. FT00லேருந்து எங்கே போகணும், ஒரு டீகோடர்லேருந்து எங்கே போகணும் முதல்ல அப்படின்றத உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் மாஸ்டர் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரவுண்ட் லைன் வந்து இங்கே சென்ட்ரு இந்த 6 பின் கண்ட்ரோலில் கொடுக்குறேன். இங்கே கொடுத்துட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்பு, அதுக்கடுத்து சென்ட்ரு, அதுக்கடுத்து சரவுண்டு இன்னும் ஒரு வயர் இருக்குது, அதையும் பற்ற வச்சிட்றேன். முடிஞ்சுது. அதுக்கடுத்து லெஃப்ட்டு ரைட்டு. நீங்கள் எந்த கலர் வயர் பற்ற வைக்கிறீங்களோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, ஓகேங்களா, அதே வயருக்கு நேரில் அதே வயரு கலரு கொடுத்துருங்க. உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு மாறாமல் கிடச்சிரும். இப்போ இந்த ப்ரோலாஜிக்கோட வயரிங்கை பற்ற வச்சுட்டேன். நான் இந்த மாஸ்டர் வால்யூமோட அவுட்புட்டில் ஸ்டேஜில் பற்ற வச்சுருக்கேன். இப்போ மாஸ்டர் வால்யூமில் இந்த 3வது பின்னு இன்புட்டு வரிசையில் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இந்த FT00 இது இருக்கு இல்லையா, இந்த FT00வோட அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த கிரவுண்டு வந்து காமன் பண்ணிடுங்க. இந்த கிரவுண்டு வந்து இப்படி காமனாக கிரவுண்டில் கொடுத்துட்டேன். இப்போ இந்த 2 கிரவுண்டு ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த கலரு கொடுத்துட்டிங்கனாலே வேலை முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மட்டும்தான் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்கடுத்து ஸ்டேஜ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெட் வயர் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், சென்டர் சரவுண்டு ஸ்டேஜ். இந்த கலருக்கு பக்கத்தில் நேர் கொடுத்துட்டாலே வேலை முடிஞ்சுது. ஒரு மாஸ்டர் வால்யூமு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு வயர் சால்ட் அடிக்கிறதுக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூமை போயிட்டு இந்த நம்ம ஸ்டீரியோ ப்ரோலாஜிக்கு பயன்படுத்துறதுனால மாஸ்டர் வால்யூமை வந்து பவர் ஆம்போட தலைப்பிலே போட்டுடுறாங்க. அப்படின்னும் போது நம்மளுக்கு ரிசல்ட்டை வந்து பாதி முடித்து தள்ளிடும். இந்த ப்ரோலாஜிக்கோட அவுட்புட்லேருந்து வருதுங்க இல்லையா, அது வந்து பாதி ஸ்டேஜை முடிச்சு தள்ளிடும். இப்போ 5.1ஓட இந்த கனெக்ஷனை முடிச்சு தள்ளிட்டேன். பாருங்கள் மாஸ்டர் வால்யூமில் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். மாஸ்டர் வேணும், இந்த 6 சேனலுக்கு மாஸ்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் மட்டும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது இதனோட அவுட் எடுத்து வந்து டேரெக்டாகவே இங்கே வயரு சால்ட் அடிச்சிருங்க. இந்த கிரவுண்டை பார்த்து நீங்கள் லைன் கொடுத்துருங்க. இப்போ இதனுடைய 5.1 அவுட்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் தனித்தனியாக கண்ட்ரோல் போடுவீங்க இல்லையா, அந்த சப்வூஃபர், சென்டர், சரவுண்டு, ஃப்ரண்ட் ரைட்டு அப்படி போடுவீங்க இல்லையா, அதுக்கான கண்ட்ரோலோட இன்புட்டு ஸ்டேஜின்னு வரும். அதுக்குள்ளே கொடுத்து அதுக்கப்புறமா பவர் ஆம்பில் கொண்டு கொடுத்துருங்க. இதான் மாஸ்டர் வால்யூமை அப்படி சைடில் முடிக்கிட்டால் வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரோலாஜிக்கு இன்புட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா வோல்டேஜின்னு பார்த்துட்டிங்கன்னா சொல்லிடுறேன். ஒரு 30 வோல்ட் டிசி வரைக்கும் நீங்கள் இதில் இன்புட் கொடுத்துக்கலாம். இதிலே BD 139, 140 அண்டு அதை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக் ட்ரிபிள் கண்ட்ரோலு நீங்கள் இங்கே லைனாக அடிச்சிக்க வேண்டியது தான். இந்த ப்ரோலாஜிக்கோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் இது தான். இதில் அனலாக் சரவுண்டு எப்படி வேலை செய்யுன்னு கேட்டிங்கன்னா, சரவுண்டில் இப்போ நம்ம எக்கோ வாய்ஸ் மாதிரி கேட்போம் இல்லைங்களா, அது இந்த FT00வில் இதிலேருந்தே அவுட்புட் ஆகிரும். அதனால் உங்களுக்கு அந்த விஷயம் தேவையே இல்லை. இதிலேருந்து இது பாருங்கள், இந்த ஆக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் FT00வில். இந்த ஆக்ஸ் இன்புட்டில் கொண்டு போயிட்டு USB குத்திட்டிங்கன்னா இந்த ஒரு பட்டனை முன்னாடி ஃப்ரண்ட்டில் கொண்டு வச்சுருங்க. இந்த வீடியோஸ் கீழே லிங்க்கு கொடுக்குறேன். நான் ஏற்கனவே ஒரு ஆம்புக்கு பண்ணியிருப்பேன், அதனோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த எல்இடிக்கு லைன் எப்படி கொடுக்கணும், இந்த சுவிட்சுக்கு எப்படி லைன் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை இந்த வீடியோஸ் கீழே லிங்க்கு கொடுக்குறேன். இதிலிருந்து வரக்கூடிய ப்ரோலாஜிக்கை இதில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கேட்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வரக்கூடிய ப்ரோலாஜிக்கை விட டிஃப்ரெண்ட் இது இருக்கும். இந்த போர்டு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு வேறு எந்த ஒரு விஷயமும் தேவையே இல்லை. எல்லா விஷயமும் இதிலே வந்துடும். அப்படின்னும் போது வந்து 95% இந்த கிட்லேயே வந்துடுது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு 5.1 ஒரு சாங்ஸ் கேட்கும்போது ஒரு பேஸு ட்ரிபிள் எதிர்பார்ப்பாங்க. அந்த ஒரு ஸ்டேஜ். ஆடியோ கம்மியாக வருது, இப்போ சரவுண்டல் கம்மியாக வருது, சென்டரில் கம்மியாக வரும்போது அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் கெயின் ஜஸ்ட் அந்த ஸ்டேஜ் தேடுவோம். அதுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா அப்படின்லாம் கிடையாதுங்க. இப்போ அந்த FT00 விட இதுலேயும் ப்ரோலாஜிக் இருக்குது. இதுலேயுமே பாருங்கள், இந்த ஆக்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் கொண்டு USB குத்திருக்கு. அந்த USBயோட ஆடியோ அவுட்டுன்னு இருக்குல்ல, இந்த ஆக்ஸில் குத்திட்டு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செலக்டர் பட்டன் சொல்லிட்டு இன்புட் மோடு செலக்டர்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜாக செலக்ட் ஆகும். ஆக்ஸு, அதுக்கடுத்து ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2, கோஆக்சல் இப்படி கனெக்ட் ஆகும். இதன் மூலயமா நீங்கள் இந்த ப்ரோலாஜிக்கை பயன்படுத்த முடியும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கிட்டு பயன்படுத்தும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டை வந்து ஒரு டீட்டெயிலாக கேட்க முடியும். அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம நார்மலாக வரக்கூடிய ப்ரோலாஜிக்கிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் இதில் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. கேட்டவங்க இந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரிஜினாலிட்டியை நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மெர்ச் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லாவே குவாலிட்டி இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த ப்ரோலாஜிக்கை யாருமே பயன்படுத்துறது கிடையாது. ஒரு சில பேர் தான் பயன்படுத்துகிறாங்க. இதை பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் கொண்டு வந்திருக்கு. ஏன்னா இந்த கிட்டு போடுறவங்க ஒரு 2500 செலவு பண்ணுறாங்க. 2500 செலவு பண்ணிவிட்டு இந்த கிட்டில் வர முழுவதையும் யாரும் பயன்படுத்துகிறதே கிடையாது. இந்த ஆப்டிக்கல் கோஆக்சல்லே போயிடுறாங்க. இந்த எனக்கு லெஃப்ட் ரைட்டில் மாறி மாறி வேலை செய்யணும், சரவுண்டு அது மாதிரி சரவுண்டு சுற்றி சுற்றி அடிக்கணும், நல்லா டிஃப்ரெண்ட் தெரியணும், இந்த ஸ்பீக்கருக்கும் அந்த ஸ்பீக்கருக்கும் இப்படி சுற்றி சுற்றி வர மாதிரி டிஃப்ரெண்ட் வேணும், சாதாரண MP3 சாங்ஸ்லேயே அந்த டிஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரோலாஜிக்கில் இருந்து ஆடியோ அவுட் எடுத்து கேட்கும்போது கம்பல்சரி நீங்கள் அந்த டிஃப்ரெண்ட்டு பக்காவாக இருக்கும். நீங்கள் கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்துட்டு கூட இந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு சாதாரணமான ஒரு சப்-3 3 சேனல் கெய்னர். இது ப்ரோலாஜிக்கு அந்த சிஸ்டம் வந்து இந்த FT00 இருக்குது. அந்த கெயின் நம்ம எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரேஷனுக்காக இந்த போர்டு நம்ம பயன்படுத்துகிறோம். நம்மளுக்கு அந்த கண்ட்ரோல் மூலயமா இதை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம நண்பர்களுக்கு தெரிய வச்சுக்கிறேன். சிம்பிள் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இதனோட வோல்டேஜ், கனெக்ஷன் டீட்டெயில்ஸ், இதுக்கு இந்தாண்டா நீங்கள் எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு புரிஞ்சிருக்காது. என்னடா அப்படி டக்கு டக்குன்னு சொன்னால் இதுலேருந்து 5.1 அவுட்டுன்னா செப்பரேட் கண்ட்ரோல்னா இது வந்து டெக்னிக்கலாக இருக்கிற மெக்கானிக்கலுங்களுக்கு தெரியும். புதுசாக வந்தவங்களுக்கு புரியாது. இதை பற்றி ஒரு ஆம்பை அசம்பிள் பண்ணி வீடியோ போடும்போது தான் புதுசாக கற்றுக்கிற நண்பர்களுக்கு புரியும். தேங்க்யூ நண்பர்களே. வீடியோ இவ்வளோ தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வந்து கொஞ்சம் புதுசாக வளர்ந்து வர நண்பர்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் வந்து தெளிவாக பண்ணுறேன். கொஞ்சம் சின்னதாக வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ப்ரோலாஜிக்கை யாரெல்லாம் பயன்படுத்தி பார்த்துருக்கீங்க இந்த மெத்தடில், அதனோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்திருக்கு அப்படின்றவங்க வந்து இந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஆதி எலக்ட்ரானிக்ஸில் கிடைக்கும். சேலத்தில் இருக்க அடுத்து பார்த்திங்கன்னா ருத்ரா இந்த எல்லா எலக்ட்ரானிக்ஸ்லையும் கிடைக்கும். சேலம் மார்க்கெட்லேயே எல்லாம் கிடைக்கும். பார்த்திங்கன்னா ரவினாலே பார்த்திங்கன்னா அங்கே சேலத்துக்காரர் தான். அங்கே சேலம் மார்க்கெட்டில் எல்லாமும் கிடைக்கும். நம்மளுடைய டிக்டாக் செல்வராஜி வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ப்ரொஃபைலையும் ஆட் பண்ணியிருக்கேன். அங்கேயும் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா லிங்க்குமே இந்த வீடியோஸ் கீழே சொருவலாம் என்னால் முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேசி கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி ஒரு 4 டேஸாகவே ஒர்க்கு ரொம்ப ஹெவி. நன்றி நண்பர்களே.